பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா செந்தில் லஞ்சம் வாங்கினத மீனாவால ஏத்துக்கவே முடியல. அதனால அவ்வளோ வருத்தத்துல இருக்காங்க. மீனா கிட்ட ஒருத்தர் ஃபைல் கேட்டதும் மீனா அதை எடுத்து கொடுக்கலான்னு போறாங்க. திடீர்னு மீனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம மீனாவை ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மளுடைய சக்திவேலோட ட்ராக்கை காட்டுறாங்க. சக்திவேல் நேரா மயிலோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. தயங்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல மாணிக்கம் அங்க வராங்க. மாணிக்கம் நம்ம சக்திவேலை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன, வீடு மாறி வந்துட்டீங்களா? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வீடு மாறி எல்லாம் வரல, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் சரி உள்ள வாங்கன்னு சொல்லி பாக்கியம் பாக்கியம் கூப்பிடுறாங்க. சக்திவேல பார்த்த பாக்கியத்துக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்காங்க. என்ன, வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன தெரியாம இது வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆமா, உன்னுடைய பொண்ணு எங்க இருக்கா? அவ பேரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ பேரு சுடரு. ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, என் பையன் குமாருக்கு உங்க பொண்ணு சுடர கேட்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் என்ன, அரசியல் விஷயத்தினால உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே, அதனால கேட்ட வந்திருக்கீங்களான்னு சொல்லி பாக்கியம் கேட்க, உடனே சக்திவேல் உங்க வீட்டுல கூட தான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல் பொண்ணு வாழ வேண்டிய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா, 2வது பொண்ணு யாரு கேட்டு வருவாங்க? இங்க பாருங்க, பெரிய விஷயத்தெல்லாம் எதுவும் பேச வரல. என்னுடைய பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒருவேளை உங்களுடைய தங்கச்சி வீட்டாளுங்க இந்த சம்மதம் வேண்டாம்னு சொன்னா கூட இந்த கல்யாணத்தை நீங்க நடத்துவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா நடத்திட்டா போச்சுன்னு சொன்னதும் எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி பாக்கியம் பண விஷயத்துக்காக ஓகே சொல்றாங்க. உடனே சக்திவேலுக்கு இது ரொம்ப சந்தோஷமாயிடுது. அங்கிருந்து சக்திவேலு சரி எல்லார்கிட்டே கலந்து பேசிட்டு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல விஷயமா சந்திக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம மீனாவை கட்டுறாங்க. மீனா ஹாஸ்பிட்டல்ல சரியா சாப்பிடாதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு செந்தில் மீனா என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருது. உடனே கோமதி இங்க பாருடா செந்தில், நீ பார்த்துக்கிட்ட லட்சணம் எல்லாம் போதும், இனி மீனாவை தனியா விட முடியாது, நீ வா மீனா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனாவுடைய அம்மாவும் இல்ல, அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செந்தில திருந்தாத, திரும்பவும் இல்ல, நான் கோட்டஸ்கே அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பழனி மீனாவுடைய விருப்பம் எங்க போகணும்னு இருக்கோ அதை மீனா சொல்லட்டும், மீனாவுக்கு எங்க போகணும்னு ஆசை இருக்கோ அதை அவ சொல்லட்டும்னு சொல்றாங்க. உடனே கோமதி மீனா, உனக்கு எங்க வரணும்னு ஆசை இருக்கு சொல்லுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு மீனாவுடைய பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.